ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை நர்த்துன சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நம்ம சோழன் வந்துட்டு. எப்படியாச்சும் சீக்கிரமாக பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிலாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து அவங்கள சேரனோட அப்பா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், நீ எதுக்காக என்கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. இல்லை, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். நீங்கள் என்ன ஜாலியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்னாலாம் முடியாது, நீ கிளம்பு. அன்றைக்கி என்னமோ என்னை நீ நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க, ஆனால் இப்போ என்ன வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அன்றைக்கி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அன்றைக்கி நீ நல்லா பார்த்துக்கினேன், ரொம்ப நன்றி அம்மா, இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படின்றாங்க. நான் பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்றாங்க. இப்போ எதுக்காக அதை பற்றி பேசுகிறேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிலாவை பிடிச்சி திட்டுறாங்க சோழனோட அப்பா வந்துட்டு. அதுக்கப்புறம் சோழன் வர்றாங்க. அதுதான் அவங்க எத்தனை முறை கேட்குறாங்கல்ல, ஒரு முறை சொன்னால் தான் என்ன பிரச்சனை, அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு. எங்கள் அம்மாவை தான் கொன்னுட்டீங்க, இவங்க உயிரோடு இருக்கிற விஷயம் கூட யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அதுதான் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோழன் வந்துட்டு, நீங்கள் எதுக்காக இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அமைதியாக வாங்க, உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்றாங்க. இன்னும் ஒரே நாள் டைம் தாங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று, பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சா போதும், பல்லவனும் சந்தோஷமாயிடுவான்ல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சேரன் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போது கால் வந்து சுளிக்கிடுது, ரொம்ப வலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னா நிலா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, அந்தளவுக்கு வலி ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக தான், சரியாயிடும், விடுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க சேரன் வந்துட்டு. சேரன் வந்து எதுக்கு இப்படி சுளுக்கிச்சின்னே தெரியல அப்படின்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, அந்த மேட்டு மேலே காலை வச்சியா, அந்த மேட்டு தான் வளகுதுன்னு தெரியுதுல்ல, அப்போ எதுக்காக என்ன திரும்ப திரும்ப அது மேலேயே கால் வைக்கிறேன், அமைதியாக அதை தூக்கி என்ன போடுறது இல்லை, போட்டுருக்கலாமே அப்படின்றாங்க. உடனே நிலா வந்து சொல்கிறாங்க, அவருக்கு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் இல்லை, எதுக்காக அந்த மேட்டை இங்கே வச்சுருக்கீங்க, ஒழுங்காக அதை தூக்கி போட்டுட்டு புது மேட்டை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க சேரன் வந்து. நானும் எத்தனை முறை சொல்லிட்டேன், ஆனால் இவர் தான் கேட்காம அதுவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களே புது மேட்டை வாங்கி போட்டுருங்கன்னு நிலா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சோழனோட அப்பா வராங்க. என்ன காலை சுளுக்கிடுச்சா, இன்னும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு நல்ல எண்ணெயாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த உடனேயே சேரனோட அப்பா வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுறாங்க, சுளுக்கு எடுத்து விடுறாங்க. அவர் கத்திகிட்டே இருக்கிறதா பார்த்த உடனேயே எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுடுங்க, எனக்கு வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது வலியே இல்லையா, அப்படிலாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சீக்கிரமாக குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே நிலா வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. விட்டுடுங்க, அவர் தான் வலியால் துடிக்கிறாருல்ல அப்படின்றாங்க. அவரும் விட்டுட்டு போயிடுறாரு. பாது சுளுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது, மீதி என்னால் எடுக்க முடியல, நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலா வந்து சொல்கிறாங்க, என்ன இது இவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம
ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போகலாம் அண்ணா அப்படின்றாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க சேரன் வந்து. இன்னும் போய் சமைக்கலம்மா அப்படின்றாங்க. சமைக்கணும்னா நாங்கள் சமைச்சிக்கிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தரும் ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்போ நிலா வந்து சொல்கிறாங்க, டெய்லியும் அண்ணா மட்டும் தனியாக பண்ணுறாருல்ல, இதுக்கப்புறம் நாம்ளும் அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா நீ, கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பல்லவனோட அம்மாவுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. கடங்காரங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே செகண்ட் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கரமாக கோப்படுறாரு. நாங்கள் எப்படியாச்சும் சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்க, அது வரைக்கும் வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனோட அம்மாவை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. நம்ம மீனா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க பல்லவனோட அம்மா. சீக்கிரமாக கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணி இந்த கடனை கழிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா இன்னமும் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலா வந்து ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமைச்சிட்டு இருக்கும்போது உப்பு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சோழன் கிட்ட நிலா வந்து கேட்குறாங்க. அவங்களும் அள்ளி போடுறாங்க. இவ்வளோவா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி